தண்ணியா உன்னை யார் கூப்பிட்டது? கங்கம்மாக்கு பெராத்தனை கங்கம்மா சாமிக்கு நான் பெராத்தனை ஏழு போட்டு கடா வைக்கணும். யாருக்கு? முருக்காவுக்கு. கை அஞ்சு அந்த 5 வந்து உள்ள விட்டுதான் அம்மா மனித வாடகை குடிக்க மாட்டாங்க. எங்கிருந்து எத்தனை வர தண்ணி முதல்ல சொல்லு. ஆத்துரும்பு தண்ணி பாத்ரூம் தண்ணியோட குடிப்பாங்க. குடிக்க தண்ணி எடுத்தாரண்ணா ஆமா, மறுபடியும் கை உள்ள ஃபுல்லா விட்டு வரோமா? எங்க விடுவாங்க, எங்க போய் தலை சுட்டலான்னு பாக்குறாள். என்னைக்கோ நடந்த மனசுல வச்சு இப்படி அடிக்கிறியம்மா. நீங்க கேட்டுட்டு போயிருக்கலாமே. நான் நல்லபடியா இருக்கு சொல்ல கேட்டிருக்கலாமம்மா. எனக்கு பார்வை தெரியல, இதுக்கு வந்து போட்டு அடிக்கிறீங்களே. இது எப்படிமா உங்களுக்கு நியாயம் பார்த்து? அதுதான் நேர வேலை வரும்போது தான் அம்மா. நீ என்ன செய்தாலும் இங்க யாருமே உன்னை கேட்க மாட்டாங்கம்மா. இந்த இடத்துல இருந்து உன்னை கூட பார்க்க முடியாத நிலைமையில இருக்கிறம்மா. என்ன இழுத்து அடிச்சாலும் உழைச்சாலும் சாகடிச்சாலும் யாரும் உன்னை வந்து கேட்க போறது இல்லம்மா. என்ன இந்த நேரத்துல இப்படி கொடுமை நடத்துறீ, நான் எங்கம்மா போய் சரி சக்கரத்தை அம்மா. அம்மா நானும் முந்தன் ஊராவை நாளும் எந்த முறவை நான்
இந்த மாபெரும் சபையில என்னோட அண்ணனை பார்த்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி என்னன்னு கேட்டேன். 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வந்து வச்சு வைக்கிறோம். 5 ரூபாய் கொடுத்து செருப்பு நம்ம 1000 சொல்லி வைக்கிறோம். செருப்புக்கு சமமானவன் செருப்பு பிடிச்சி கேட்கலாமா? கேட்கலாம். ஆடு மதமா பிடிக்கூடாது. ஆடு மதமா பிடிச்சா அழிய கிழமை இப்படிதான் அதிகம். ஒரு பொட்டை வந்து வாய் இருக்கலாமா? இவ்வளோ வாய் இருக்கலாம். தக்காளத்தை பற்றி எவ்வளவு திமிருடி, எவ்வளவு மதடி, எவ்வளவு கொழுப்பு உனக்கு. ஆமா போட்டு கொழுப்பு. இந்த போட்டு கொழுப்பு யாருக்கு சொத்து? யார் அப்போ சொத்து? நீ போட்டு தரமா? நீ தானே எடுத்து போட்ட. என்னையே கேட்கிறீங்க, நீங்க தானே போட்டீங்க. இந்த பொறுப்பு ஆள் கொடுத்துருவோம். இந்த போட்டு பொறுப்பு அத்தனை அவருக்கு கையில் கொடுத்துட்டு கிளம்பு. டேய் மூடு முட்டிய. போறவன்.